எல்லாத்துலேயுமே நல்லா தண்ணி, எங்கே பார்த்தாலும் செழிப்பாக பச்சை பசேல்னு இருந்துச்சு. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் கொக்கெல்லாம் இருக்குது. என் பிள்ளைங்களாம் பார்த்ததே இல்லை. அதுதான் காமிச்சிக்கிட்டு பாருங்கள் இதெல்லாம் கொக்கு, இதெல்லாம் கம்மா அப்படின்னு ஒவ்வொன்றா காமிச்சிக்கிட்டே நாங்கள் வந்தோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு நான் சொல்கிறேன். அதான் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு கம்மாயில் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. நல்ல மழைங்க. எவ்வளோ வெயில் அடிச்சோ அவ்வளோ பூமியை குளிர வைக்கிற மாதிரி 2 நாள் எங்கள் ஏரியாவில் நல்ல மழை. ஆலங்கட்டிக்கா மழை பெஞ்சுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு இருந்துச்சு. இது புறாமல் நெல் பாருங்கள், நெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். என்ன 2 நாள் அடித்த காற்றுல கொஞ்சம் நெல் காஞ்சிச்சு. கொஞ்சம் கஷ்டமானதான் இருந்தாலும் பூமி குளிரும் போது இதெல்லாம் ஏற்று தானே ஆகணும். ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் இன்னும் நல்லது கிடைக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எங்கே கிளம்புறோன்னா, எங்கள் ஊரில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஊர் கோயிலில் கிடாவட்டு வச்சுருக்கோம்ப்பா, நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காண்டியே நாங்கள் எல்லாம் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் இந்த மாதிரியெல்லாம் இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். பிள்ளைங்கெல்லாம் போனோன்னே அம்மா கோயில் இருந்தாலே பொங்கல் தானமாண்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. அவங்களும் பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பொங்கல் சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்மளுக்கு தேவையானது என்னவோ அது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்காண்டி பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் விளாண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எல்லோரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வேகமாக போய் பிடிச்சி நாங்கள் எங்களுக்கு தேவையான இடத்த பிடிச்சி உட்காந்து கண்டிப்பாக சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் அன்னதானத்தில் கலந்து அனுபவம் இருந்தால் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.